சிஎம் வந்து அரசு திட்டங்கள் வந்து சொல்லாமே வந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி சொல்லி இபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க வந்தீங்களா என்னன்னு தெரியல. இபிஎஸ் அரசிலிருந்து விலகி சித்திரகுப்தனாக மாறி இவர் மேலே போனோம், கீழே போனோம், செத்து போனோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனவே அவரிடம் கொள்கை இல்லை, அரசியல் இல்லை. அது அதனுடைய வறட்சியை அதை காட்டுகிறது. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவரிடம் அரசியல் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசின் பிழைகளை சுட்டி காட்டுங்கள், குற்றங்களை சுட்டி காட்டுங்கள், அதற்கு மிக உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுவது பேச்சா? சிஎம் வந்து அரசு திட்டங்கள் வந்து சொல்லாமே வந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி சொல்லி இபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க வந்தீங்களா என்னன்னு தெரியல. இபிஎஸ் அரசிலிருந்து விலகி சித்திரகுப்தனாக மாறி இவர் மேலே போனோம், கீழே போனோம், செத்து போனோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனவே அவரிடம் கொள்கை இல்லை, அரசியல் இல்லை. அது அதனுடைய வறட்சியை அதை காட்டுகிறது. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவரிடம் அரசியல் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசின் பிழைகளை சுட்டி காட்டுங்கள், குற்றங்களை சுட்டி காட்டுங்கள், அதற்கு மிக உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுவது பேச்சா? சிஎம் வந்து